கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு நம் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், தங்களிடத்தில் இருந்ததை தேவனுக்கு என்று கொடுத்தவங்க யார்? தன்னிடத்தில் என்ன இருந்தது, அந்த இருக்கக்கூடிய பொருளை தேவனுக்கு என்று கொடுக்க அவருடைய இருதயம் எப்படி முன் வந்தது? அந்த இருதயத்திலே தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த முடிவெடுத்து கொடுத்ததுனாலே அந்த மக்கள் என்ன நன்மைகள் பெற்றுக்கொண்டார்? இதில் சில வேதத்தில் நமக்கு மாதிரிகளை தேவன் வைத்திருக்கார். அந்த மாதிரிகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன சொல்லு, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அதை நம்ம கொடுப்போம். இப்போ மோசே தேவனிடத்தில் அவர் தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்தார். யாத்திராம் 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது, இப்போ மோசேனிடத்தில் தேவனானவர் கேட்குறார், மோசேயே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாரா, இல்லை என்னிடத்துல இதுதான் இருக்குன்னு சொன்னாரா? அப்படி சொன்னதை தேவனுக்கு அவர் என்ன கொடுத்தார்? அந்த வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அவர் கடைசியா பெரிய ஒரு அடையாளமாக இது இருக்குன்னார். இப்போ மோசேயின் இடத்துல என்ன இருந்தது? அவர் இடத்துல இருந்தது ஒரு கோல். பாருங்க, ஒரு கோல் அவர் கையில் இருக்குது. தேவனானவருக்கு அதை கொடுத்தார். தேவன் இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஒரு இடத்துல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பாருங்க, நமக்கு வேத வசனங்கள் இருக்குது, ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டிருக்கிறோம், பிரசங்கம் பண்ண கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆராய்ச்சிக்குரிய விஷயங்களை நடத்துவதற்கு, மற்ற வேலைகளை செய்வதற்கு அந்த ஞானம், அந்த அறிவு, தாளந்து இருக்குது. இதெல்லாம் இருந்துமே இது இருக்குதுன்னு நம்ம நினைக்காம அவருக்குன்னு கொடுக்க என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எதைத்தான் முதல்ல வைக்கிறோம்? பணத்தையும் பொருளையும் தான் வைக்கிறோம். பணமும் பொருள் கொடுக்கறதும் நல்லது தான், ஆனால் அது மட்டுமே இல்லை. பேதுருவை போல நம்ம எப்பவுமே அந்த மனசில் வச்சுருக்கோம், வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை தருகிறேன்னார். இப்போ மோசேயின் இடத்துல அழகாக தேவன் கேட்குறார், எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்களை விடுதலை ஆக்கும். அந்த மக்கள் அடிமைத்தனத்தினுடைய கொடுமை அதிகமானதுனாலே தேவனை நோக்கி முறையிட்டாங்க. தேவன் அந்த முறையீட்டை கேட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கை நினைவு கூர்ந்து மோசேயை அங்கே அனுப்பி அந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். இப்போ மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவரை சந்திக்கிறார். பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன், அந்த மக்களை போய் விடுதலையாக்கி கொண்டு வரும்படி உன்னை அனுப்புவேன் வானார். நான் போக மாட்டேனார். அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் கொடுக்குறார். ஏன்னா இப்போ அங்கிருந்தா வந்திருக்கார். அந்த எகிப்தில் வாழ்ந்தவர், அந்த மக்களுக்குள்ளாகவே வாழ்ந்தவர். மோசே நம்முடைய வம்சத்திலேருந்து வந்தவர் தான், நம்முடைய மனுஷன் தான் அப்படின்னாலும் அவங்களுக்கு புரியல. அவர் எகிப்து நாட்டு மனுஷனுங்கிறாகவே பார்த்தான். ஒரு கட்டத்தில் அந்த தேசத்தை விட்டு அவர் ஓடி போனார். இப்போ அதே மக்களிடத்தில் போய் தேவன் எனக்கு தரிசனமானார், தேவன் உங்களை விடுதலையாக்கும்படி என்னை அனுப்பினார் சொன்னால் எதை வச்சு நம்புவாங்க? கண்ணு முன்னாடியே அரண்மனையில் வளர்ந்தவர் இப்போ வந்து திடீர்னு நான் மோசே தேவன் என்னை அனுப்பினாருன்னா நம்மள அவர் தான் கேட்போம். உலகால கண்ணு முன்னாடி அரண்மனையில் வாழ்ந்த மனுஷன் இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, இவர் எப்படி நம்ம நம்பலாம்? இப்போ அந்த நம்பிக்கை வருவதுக்கு அடையாளம் இருந்தால் நம்புவாங்க. அந்த அடையாளம் தான் கேட்குறாரு மோசே. அழகாக சொல்கிறார், அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், நான் போய் அந்த மக்களை சொன்னால் நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவிகொடார்கள். பாருங்கள், முதல்ல மோசையை நம்பணும். ஏன்னா நம்பினாதான் அவர் சொன்ன வார்த்தை கேட்பாங்க. கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். மோசே சொல்லுவது சரிதான். இப்போ அடுத்தது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கையில் இருக்கிறது என்ன? ஒன்றுமே இல்லை. சில நேரம் நம்ம சொல்கிறோமே, இல்லை உன் கையில் இருக்கிறது கொடுங்க. அதான் உதவி கேட்கும் பொழுது எது இல்லைன்னு சொல்லுவேன். இல்லை இல்லை அப்படி சொல்லாது, உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க. பாருங்கள், ஏதாவது இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஏதாவது உங்கள் கையில், உங்கள் வீட்டில் எதையாவது அப்படிங்கிறோம்.
இப்போ இந்த இடத்துல மோசே அதுக்கு பதில் சொல்றாரு, ஒரு கோல் என்றான். அப்போ மோசேயின் இடத்துல இருந்தது ஒரு கோல். கோல் மட்டுமா இருந்தது? தேவனுடைய கேள்வி என்ன? உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? என் கையில் இருக்கிறது 10 விரல் அப்படின்னு இருக்கக்கூடாது. 10 விரல் இருக்குதா, ஆனால் அதையெல்லாம் தாண்டி மோசே அழகாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கையில் ஒரு கோல் இருந்தது. ஏன்னா அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்க்கிறவருடைய கையில் எப்பவும் ஒரு கோல் இருக்கு. இப்போ அந்த கோலை என்ன செய்தார்? தேவனுக்கு என்று கொடுத்தார். எப்படி? 3 அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது தேவனுடைய கட்டளையானது அந்த கோலை தரையில் போடினார். அப்போ மோசே தன்னிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்கு என்று கொடுத்துட்டார். நேரம் அவருக்கு கொடுத்தான்னு நினைக்க வேண்டாம். அவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படியும் பொழுதே அது அவருக்கு கொடுக்கறதா. தரையில் போட்டார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்கென்று மோசேயின் இடத்துல இருந்தது ஒரு கோல். அந்த கோலை தேவனுக்கென்று கொடுக்க அவர் முன் வந்தார். அப்போ நம்முடைய கையில் என்ன இருக்குது? இந்த கோலை வச்சு தான் அந்த எகிப்தில் போய் அநேக அற்புதங்களை செய்வார். இந்த கோலை வைத்து இப்போ சர்ப்பமாக மாற்றினார். இதை போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நீ காண்பித்தீனா அவங்க கர்த்தர் உனக்கு தரிசனமானார் என்று நம்புவார்கள். இதுவே அடையாளம். இப்போ மோசேயை நம்புவதற்கு எவ்வளோ பெரிய ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்குறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிங்கிறத எப்படி அடையாளப்படுத்த முடியும்? நம்ம இடத்துல இருக்கிறதை கொடுப்போம். இயேசு தன்னிடத்துல வியாதி உள்ள மக்கள் சுகம் பெறுவதற்காக வந்தாங்க. வந்த ஒருவரையும் அவர் சும்மா அனுப்பல, வெறுமையாக அனுப்பல. சத்தியத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்த மக்கள் பட்டினியோடு அனுப்பி கூட அவருக்கு மனதில்லை. பிறகு ஆகாரம் அவர் கையில் இல்லை, வனாந்தரமான இடம். அப்போ என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் இவங்களை அனுப்பிடலாம், போய் வீட்டில் போய் இவங்க போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பி விடலாம். அப்போ இயேசு இல்லை, போகும் வழியில் இவர்கள் சோர்ந்து போவார்கள், இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரம் இல்லை. ஆனால் அவருடைய இறுதி என்ன சொல்லுது? திரளான ஜனங்களை கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போன மக்கள் இருக்கிறனாலே அவர்கள் மேல் மனதுருகி வியாதிகளை சுகமாக்குறார். அப்போ நம்ம இடத்துல இருக்கிறது என்ன? அதை கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் யாருன்னு அடையாளப்படுத்தினார்? தேவனுடைய குமாரன். யோவான் 3 பரலோகத்திலிருந்து ஒருவர் வந்தாதான் இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அது நிக்கிதமாக அறிந்திருந்தார். இந்த மாதிரி அடையாளங்களை வேறு யாரும் ஒரு மனுஷன் செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. இயேசு நான் செய்கிற அற்புதங்களே தேவன் எனக்கு சாட்சி கொடுக்கிறார், தேவனத்தில் வந்தேன் என்பதை சாட்சியாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அந்த கோலை வைத்து தான் அந்த வாதைகளை அற்புதங்களை தேவன் நடப்பிப்பார். அப்போ கையில் இருக்கிறது நம்ம கொடுத்தா தேவன் அதை பெரிய உயர்ந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிப்பார். அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, நம்மளை சார்ந்த மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ இந்த மோசேயை போல் நம்ம இருக்க போகிறோமா? இடத்துல இருக்கிறது நான் தவறு. சரின்னு அடுத்தது நம்முடைய கையில் நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அதை கர்த்தருக்கென்று கொடுக்கலாங்கிற அந்த இறுதியத்தோடு கொடுத்தவங்க யாராக இருப்பார்? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிப்போம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 31. அவனுக்கு பிற்பாடு ஆனத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இப்போ இந்த இடத்துல சம்காருங்கிற ஒரு மனிதன், இவருடைய கையில் தேவனுக்கு என்று கொடுக்க என்ன இருந்தது? அவர் ஒரே ஒரு வார்த்தை ஒரு தாற்றுக்கோள். பாருங்க, அந்த ஒரு குச்சி, இதுக்கு முன்னாடி ஒரு கோல் மோசேயின் இடத்துல இருந்தது, கொடுத்தாரு. தேவன் அதை வைத்து பெரிய அற்புதங்களை செய்தார். இப்போ இந்த சம்காருங்கிற ஒரு மனுஷன் பாருங்க, அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அப்போ தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக இந்த சம்காரை தேவன் கொண்டு வந்தார். இந்த மனிதன் என்ன செய்கிறாரு? அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். எப்படி சாத்தியமாக? ஒரு குச்சி வச்சு 600 பேரை ஒரு மனுஷன் அடிக்க முடியுமா? கொல்ல முடியுமா? வெற்றி கொள்ள முடியுமா? சாதாரணமாக பார்த்தா முடியாது, தேவன் நினைத்தார்னா முடியும். ஒரு கோலை கீழே போடுனாரு, போட்டவனே சர்ப்பமாக மாறுது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தா இதுவே உனக்கு அடையாளம்னாரு. இப்போ இந்த தாற்றுக்கோளை வைத்து 600 பேரை அவர் என்ன செய்தார்? முறியடித்தார். அப்போ சம்காருடைய கையில் ஒரு தாற்றுக்கோள் இருந்தது. அந்த தாற்றுக்கோளை தேவனுக்கு என்று கொடுத்தார். தேவனுக்கு என்று எப்படி கொடுத்தாரு? அவரை நோக்கி முறையற்ற ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, அந்த பெலிஸ்தரை அடிப்பதற்கு. அடுத்த வார்த்தை பாருங்க, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அப்போ நம்ம இடத்துல இருக்கிறதை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி
ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது கொஞ்சம் யோசி. கோல் கையில் வைத்திருந்து கொடுத்தாரு. இவர் தாற்றுக்கோள் கையில் வைத்திருந்து 600 பேரை முறியடித்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிருக்காருன்னா நம்ம இடத்துல ஏதாவது இல்லாமல் போகுமா? நம்ம இடத்துல இருக்குது. நாம தான் ஒன்றும் இல்லைங்கிறோம். சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது நம்ம சின்னதுன்னு தான் நான் பார்க்குறோம். இல்லை, இதுவும் கூட பெரிய வேலை செய்யும். சிறுதுளிங்கிறோம். சிறுதுளி தாங்க பெருவெல்லாகும். ஒரு சின்ன பொருள் சின்னதை வைத்து இந்த 600 பேரை இந்த சம்கார் முறியடித்திருக்காருன்னா தேவனானவருக்கு இவரிடத்துல கொடுக்கறதுக்கு என்ன இருந்திருக்குன்னு சொல்கிறாரு, அது தாற்றுக்கோள். அப்போ இந்த சம்காரை போல நாமும் நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கொடுக்கறது என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம். அப்படி கொடுத்தா நாம் முறியடிக்கலாம். பிசாசு முறியடிக்கலாம், பாவங்களை முறியடிக்கலாம், எதிரிகளை முறியடிக்கலாம், நம்மளை காப்பாற்றலாம், நம்மோடு இருக்கிற குடும்பத்தையும் நம்மோடு இருக்கிற மற்ற விசுவாசிகளும் கூட நம்ம என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி நம்ம செய்வோம். சரி, இன்னும் அடுத்தது பாருங்கள். ராகாப்புங்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த ராகாப்புங்கிற பெண்ணை குறித்து படிக்கும் பொழுது ராகாப்புங்கிற பெண்ணுங்கிறது தான் நமக்கு வேதம் சொல்லுது. ஆனால் ராகா பெண்ணு வேசின்னு தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்கள், வேசி அப்படிங்கிறதுக்குமே ராகாப்புங்கிற வேசி, ராகாப்புங்கிற ஒரு பெண்ணுடைய பேர். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அந்த எரிகோ பட்டணத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு வேசித்தன வாழ்க்கை. சமுதாயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, தேவனாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செயல் தான். ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கு. சரி, இந்த வேசியை பற்றி நம்ம படிக்கணும். வேசினாலே புறக்கணிப்போம். புறக்கணிக்கிறது மட்டுமல்ல, வேண்டாம். ஆனால் அந்த வேசியின் ராகாப்பின் இடத்துல கூட தேவன் விசுவாசத்தை பார்த்துருக்கான். ராகாப்பிங்கிற அந்த வேசியின் இடத்துல கூட தேவனானவருக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் பார்த்துருக்கான். சரி, என்னங்கிறத நான் பார்ப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-21 வரைக்கும் அது நீண்ட ஒரு வசனம் பகுதி. தயவுசெய்து நேரம் இருந்தால் வீட்டில் போய் அதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் நம்ம படிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 1-21 வரை குறிப்பாக சில வசனங்களை நான் படிக்கும் பொழுது, இங்கே யோசுவா அந்த எரிகோவை வேவுவாக்கும்படி 12 மக்களை அனுப்புகிறார். அந்த மக்களில் 2 பேரை அனுப்புவாங்க. 2 மனுஷரை, குறிப்பாக 2 மனுஷரை வேவுவாக்கும்படி அனுப்பும் பொழுது அந்த 2 பேரும் எங்கே போகிறாங்க? பட்டணத்துக்குள்ளாக போகிறாங்க. ஆனால் அது பட்டணத்துக்குள்ளே போனவங்க யாருடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க? 1ஆம் வசனத்தை நான் படிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுகாராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகா பெண்ணும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதுங்க. அப்போ அந்த 2 பேரும் வேவு வாக்கக்கூடிய மக்கள் 2 பேரும் போய் எங்கே தங்குறாங்க? ராகா பெண்ணும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து தங்கினார்கள். ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்க? அந்த பெண் வாழ்க்கை முறை சரியில்லை. அந்த வாழ்க்கை முறைக்காக இவங்க போகிறாங்களா? இல்லை. அந்த வேசியினுடைய வீடுனாலே யாரும் வரமாட்டாங்க. யார் போனாலும் வரமாட்டாங்கிறத விட அந்த தவறான எண்ணத்தோடு இருக்கிற அந்த மக்கள் மட்டும்தான் இங்கே போவாங்க. மற்ற மக்கள் யாரும் இங்கே போக மாட்டாங்க. அந்த பக்கமாக போனாலுமே நமக்கு பேர் வந்துடும். நான் சும்மா அந்த வழியே தாங்க போனேன், அந்த வழியே போன யாருக்கு தெரியும்? நீங்கள் போன ஏரியா அந்த மாதிரி. சாராய கடை பக்கமாக நம்ம சும்மா அந்த பக்கம் போகிறோம், ஏதோ சாராயம் குடிச்சிட்டு போகிறான்னு நினைப்பாங்க. பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சோன்னா யாரும் நம்புவாங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறனால அந்த வேசிங்கிற வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. வேவு பார்க்குற மக்கள் அங்கே போகிறாங்கன்னா அந்த மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வேறு ஏதாவது தவறான எண்ணத்தோடு போகிறாங்க. ஆனால் இந்த 2 மக்கள் தேவனுடைய மக்கள் தேசத்தை வேவுவாக்கும்படி போகிறாங்க. போன அந்த மக்கள் அங்கே போய் தங்குறது அந்த தேச மக்கள் பார்த்துட்டாங்க. வந்தவங்க வேவுக்காரன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? ஆட்கள்லாம் அந்த வேவுக்காரர் 2 பேர் வந்தாங்க. அந்த மக்கள் யார்? வேவுக்காரங்களா? விசாரிக்கும் பொழுது இந்த 2 வேவுக்காரர்கள் யாருங்கிறது அந்த ராகாப்புக்கு தெரியும். இவங்க இஸ்ரவேல் வம்சத்திலிருந்த மக்கள், இந்த தேவனுடைய ஜனங்க. அந்த எரிகோ நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் புரியல. நம்ம தேசத்தை வேவுவாக்க வந்திருக்காங்க, இவங்களை விடக்கூடாது, இவங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி கொல்லணும்னு நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில் இந்த ராகா பெண்ணை வேசி அந்த 2 பேரும் எப்படி காப்பாற்றினாங்க? வேசி பெண்ணை எப்படி அதை செய்ய முடியும்? ஆனால் செஞ்சுருக்கலாம். பாருங்கள், அந்த மக்களுடைய இறுதி, அந்த ராகா பெண்ணுடைய இறுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6ஆம் வசனம் நான் படிப்போம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல்
பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அப்போ அந்த வேவுக்காரர்களை பிடிக்க வந்த மக்கள் மத்தியிலிருந்து அவர்களை காப்பாற்ற இந்த பெண் என்ன செய்தாங்க? மேல் வீட்டில் பாருங்க, பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். தப்பான எண்ணத்தோடு செய்யலை, இவங்களை காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றுறாங்க? சரி, அந்த மக்கள் தேடி பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா? அந்த அம்மா வழி மாதிரி சொல்லிடுவாங்க, அவங்க அந்த பக்கமாக போயிட்டாங்கன்னு. சரி, போயிட்டாங்கன்ட்டு அவங்கள தேட போயிடுவாங்க. இப்போ அந்த பெண் என்ன செய்கிறாங்க? 8ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நாம் படிப்போம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்துக்கு குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ இந்த தேவனானவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? இப்போ நம்ம இடத்துக்கு வந்த இந்த 2 மனுஷர்கள் யார்? எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை முறை சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டது. ஆனால் அந்த இருதயம் பாருங்கள், தேவன் யாருங்கிறது தெரியுது, தேவனுடைய ஜனங்க யார். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. இந்த தேவன் பெரிய தேவன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், இவங்களை நம்ம மறிக்கக்கூடாது, இவங்களை வழி மறிக்கக்கூடாது, இவங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, பெரிய ஒரு ஆபத்து வந்துடும் நினைக்கிறான். இந்த தேசத்தையும் கூட தேவன் உங்களுக்கு கையில் ஒப்பு கொடுக்க திட்டம் பண்ணினார். இது அந்த ராஜாவுக்கு மக்களுக்கு புரியல, ஆனால் இந்த வேசி பெண்ணுக்கு புரிஞ்சிச்சு. எப்படி இருந்தாலும் தேசம் இவங்க கையில் போக போகுது, தேசத்தை இவங்க பிடிக்க போகிறாங்க. பிடிச்சடி செய்வாங்க. இந்த மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள், தேவன் என்ன சொல்வார்? இவங்களை அழித்துட்டு தான் சொல்லுவார். அப்போ நாமளும் சாக போகிறோம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய இறுதி என்ன சொல்லுது பாருங்கள். இப்போ 12லேருந்து 17 வரைக்கும் நம்ம படிப்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, நீங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயவும் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால், அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடியவர்களை உங்களுக்கு காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியிலே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கோள். அப்போ இந்த பெண் அடுத்தது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இயேசு இவங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு, நம்ம எல்லாரும் அழிய போகிறோம். ஆனாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி? 12 வருஷம் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இவங்களை பிடித்து கொள்ளணும்னு வந்த மக்களுக்கு அது மேல் வரையில் கொண்டு போய் இவங்க மறைத்து வைத்து காப்பாற்றினாங்க. இப்போ நான் எப்படி உங்களை காப்பாற்றணும், அதுபோல் இந்த தேசம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் தயவு செய்யணும், எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிடும்படி கேட்டுக்கொண்டாங்க. இப்போ அதுக்கு அந்த மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு தயவு கிடைக்கும், நிச்சயமாக உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். சரி, அதுக்கு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க, வசனம் 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியை இறக்கி விட்டாள். இந்த அம்மாட்ட இருந்தது என்ன? கயிறு, கோல், தாற்றுக்கோல், கயிறு. கயிற்றை வச்சு என்ன செய்ய முடியும்? தவறான முறைக்கு சரி, நல்ல விஷயங்களுக்கும் பயன்படும். இந்த இடத்துல தேவனுக்கென்று இந்த அம்மா வேசிங்கிற அந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான வாழ்க்கை வாழ்ந்தாலுமே தேவனை விசுவாசிக்கூடிய இறுதி அங்கே வந்துருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிற இறுதி வந்துருச்சு, தேவனுடைய ஜனங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற இறுதி வந்துருச்சு. அந்த நல்லது செய்வதற்கு இடத்துல ஒன்றுமே இல்லையே, வேசின் இடத்துல என்ன இருக்குது? ஆனால் இந்த அம்மாவை பாருங்கள், அந்த ஜன்னல் வழியாக அந்த கயிற்றை கட்டி அந்த மக்களை கீழே இறக்கி விட்டாள். இந்த கயிறு இவங்களுக்கு என்ன செஞ்சது பாருங்க. இப்போ வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது
போயிட்டு இந்த தேசத்தை பிடிக்க வரும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி பாருங்கள். இந்த கயிற்றுனாலே இவங்களை கட்டி கீழே இறக்குனாங்க. இப்போ பாருங்கள், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரும் இடத்துல வீட்டிலே சேர்த்துக்கொள். ஜன்னல் அடையாளம் வைக்கிறான். அப்போ இந்த சிவப்பு கயிற்றை அந்த ஜன்னலில் அடையாளமாக வைக்கிறாங்க. அந்த கயிற்றை தேவனுக்கென்று கொடுத்தாங்க. எப்படி? தேவனுடைய ஜனங்களை அவங்க காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தினாங்க. இப்போ அதே கயிறு தான் இவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுது. சரி, எப்படி பாருங்கள், வசனம் 21 நாம் படிப்போம். அதற்கு அவர், உங்கள் வார்த்தையின்படியே ஆக்கடுவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். பாருங்க, அவங்களை அனுப்பிட்டு இப்போ அந்த கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இறக்கி விட்டாச்சு, ஆள் போயிடுது. அந்த கயிற்று எடுத்து நம்ம என்ன செய்வோம்? வழக்கமாக பத்திரப்படுத்தி வைப்போம். ஆனால் இந்த இடத்துல அந்த கயிற்றை அந்த ஜன்னலே கட்டி வைக்கிறோம். இந்த கயிற்று அந்த ஜன்னல் இருக்கும்போது என்ன ஆகுது? இப்போ பாருங்கள், அதை யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் வசனம் 22லேருந்து 25 வரைக்கும் நாம் படிப்போம். யோசுவா தேசத்தை வேவு பார்த்து 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவற்றையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுகாரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ளே யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியில் சுட்டியிருந்தார்கள். வெள்ளியிலையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைக்கப்பட்டினால் அவளையும் அவள் தகப்பனையும் வீட்டாரையும் அவளுக்குள்ளே யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். வேசி பெண்ணை எல்லாரும் வெறுப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த இடத்துல வேசிங்கிற அந்த இருதயம் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து வாழும் அந்த இருதயம் வந்துருச்சு. அவருக்குன்னு கொடுக்கணும் மட்டும் எதுவும் இல்லைன்னு நினைக்கல. கயிற்றை பயன்படுத்தி 2 பேரை காப்பாற்றினாங்க. அதே கயிற்றை ஜன்னலில் கட்டி வைத்தாங்க. இப்போது அந்த வேவுகாரர்கள் போய் யோசுவா இடத்துல அந்த தேசத்தை நாங்கள் வேவு பார்த்தோம், அந்த தேசம் நம்ம கையில் தேவன் ஒப்பு கொடுப்பாரு. அதே சமயத்தில் ஒரு வேசி பெண் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை காப்பாற்றினாங்கன்னு தகவலெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ திரும்பி அந்த தேசத்தை தேவன் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்தை சுற்றி வாரும்பாங்க. 7ஆவது நாளில் 7 முறை சுற்றுவாங்க. மதில் சூழலாம் இடிந்து விழு. அப்போ எல்லாரும் போய் அந்த தேசத்தை பிடிப்பாங்க. அதே போல் நடக்கு. தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் எல்லாரையும் அடித்து அந்த பொருளெல்லாம் எடுப்பாங்க. அப்போ சொல்லுவார், அந்த ராகாப்பினுடைய வீட்டில் எதையும் எடுக்க வேண்டாம், அவளை எதுவும் செய்ய வேண்டாம், அவன் வீட்டாரை யாரையும் கொல்ல வேண்டாம், அவளை நீங்கள் காப்பாற்றணும். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் தங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. வேசி பெண்ணை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. ஐயோ, அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய போனால் நம்ம வீட்டில் பிரச்சனை வந்துடும். வீட்டுக்காரர் ஏதோ பாவம் ஒரு பெண்ணு கஷ்டப்படுறான்னு உதவி செய்யலான்னு போனால் அந்த அம்மா அவங்க பசங்க சொந்த பந்தம் என்ன நினைக்கி, அந்த அம்மாவுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்கிறீங்க? அப்போ நீங்கள் எப்படி மோசமான மனுஷனா? நீங்கள் அந்த அம்மாவனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? தொடர்பு இருக்குதா? தேவையில்லாத தொந்தரவு. அதனால் நல்ல இதயத்தோடு உதவி செய்யலாம் நினச்ச ஒரு மனுஷன் கூட இங்கே போக மாட்டான். பாருங்கள், தேவனுடைய ஞானம் எவ்வளோ பெரியது. தேவனுக்கென்று கொடுக்க எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். மோசையினுடைய கையில் கோல் இருந்து கொடுத்தாரு. அந்த சம்கார் தாற்றுக்கோளை தேவனுக்குன்னு கொடுத்தாரு. இந்த வேசி பெண்ணை கயிற்றை சிவப்பு நூல் கயிறை வைத்து தேவனுக்கு கீழ்ப்பிடிந்து தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. 2 மக்களை காப்பாற்றினாங்க. அதோடு இவங்க குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுறாங்க. 3வது, அந்த தேசத்தில் இஸ்ரவேல் நடுவில் குடியிருந்தாள். அப்போது நம்ம கையில் எது இல்லைன்னு சொல்கிறோம், எதுவுமே இல்லைங்கிற இவங்க அப்படி செஞ்சுருந்தா தேசத்தோடு சேர்ந்து அழிஞ்சிருக்க வேண்டியதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர் மத்தியிலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்காதே. சின்ன சின்ன பொருளை வச்சு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லுவதுக்கு பதிலாக நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம கொடுப்போம். இது நீண்ட ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பிற்பகுதி இருக்குது. அதுக்கு முன்னதாக இந்த ராகாப்பிங்கிற பெண்ணை குறித்து சில வசனங்களை படித்து நம்ம முடிப்போம். சரி, இந்த ராகாப்பு பெண்ணை குறித்து புதிய ஏற்பாட்டில் சில வசனங்களை கவனிக்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில்
விசுவாசிகளின் பட்டியலுங்கிறோம். நம்ம விசுவாசத்தினாலேங்கிற அந்த பட்டியலை நம்ம அதை படிக்கிறோம். இதை வேசிங்கிற ஒரு பெண்ணு தேவனுக்கென்று கொடுக்க தன்னிடத்தில் அந்த சிவப்பு நூல் கயிறை கொடுத்தாங்க. அந்த சிவப்பு நூல் கயிறானது இப்போது அவங்கள என்ன செஞ்சுருக்குது? விசுவாசிகள் பட்டியலை கொண்டு வந்து வச்சுருக்குது. எப்படி 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நாம் படிப்போம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதகமாக இருந்தால். பார்த்தீங்களா? கீழ்ப்படியாத மக்கள் அந்த எரிகோ பட்டணத்தாரை தேவன் ஏன் அழிக்கிறாரு? அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியல. அதே தேசத்தில் தான் அந்த ராகாப்புங்கிற பெண் இருந்தாங்க. இப்போ அவங்கள பற்றி என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. பாருங்கள், அந்த வார்த்தை கூடுதலாக சேர்ந்து வந்துட்டே இருக்குது. அடமொழி பேர், ஒரு நல்ல பேர். இன்ஜினியர், டாக்டரு, போலீஸுக்காரரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயர், பரவாயில்ல, இது நல்ல பேர். அது ராகாப்புங்கிற அந்த பேசிங்கிற அந்த பேர் பாருங்கள், அந்த பேர் தொடர்ந்து வரும் பொழுது அது எவ்வளோ பேர் ஒரு அவமானம். ஆனால் தேவன் இதே அந்த இடத்துல சொல்கிறாரு, வேசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் கூட தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து வாழ முடியும். அவங்களால அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். விசுவாச பட்டியல் அவங்களும் கூட வந்து சேர முடியும். தேவன் நமக்கு அதை சொல்லுகிறார். இது எப்போ? நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் மோசம், எல்லோரும் நம்மளை மோசப்படுத்திட்டாங்க, இவங்களால நம்ம கெட்டு போயிட்டு நினச்சி ஒன்றும் இல்லைன்னு போகிறத விட தேவனுக்குன்னு கீழ்ப்படிய மனம் மாறும் பொழுது நம்ம இடத்துல இருக்கிறதை கொடுக்கலாம். விசுவாசத்தினாலே அந்த மக்கள் அந்த வேவுக்காரர்களை இந்த ராகாப் என்னும் வேசி சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எங்கள் தேசத்தை வேவுவாக்க வந்திருக்கீங்க, உங்களால் எங்கள் தேசம் அழிய போகுது, இங்கே எதுக்கு வந்தீங்க? நீங்கள் வந்தவங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னையும் கொண்டுருவாங்கன்னு நினைக்கல. நீங்கள் தேவ ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவன் எங்களை அழிக்க திட்டம் பண்ணார், ஆனால் அதே தேவன் எங்களை காப்பாற்றக்கூடும். விசுவாச பட்டியலில் வர முடியும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுத்தான். சரி, இன்னும் இந்த ராகாப் பெண்ணை குறித்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினாலோ அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். வாழ்க்கை முறை தவறு, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர்களுடைய வாழ்க்கை மாறினதுனால விசுவாச பட்டியலில் வந்தாங்க. இப்போ பாருங்க, கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிறாள். நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். ஒரு பாவியாகவே நம்ம பார்க்கக்கூடாது. பாவத்திலேருந்து அவர் மனம் திரும்பிட்டார்னா தேவன் அதை மன்னிச்சு விட்டுட்டார். மன்னிக்கிறதுனாலே மன்னிச்சு அந்த இடத்த வந்து மறந்துடும். நாம் மன்னிக்கிறோம், ஆனால் மறக்க மாட்டோம். என்னதாக இருந்தாலும் அது எனக்கு அப்படி மன்னிச்சுட்டேன், ஆனால் என்னதாக இருந்தாலும் அது எனக்கு யோசனை வருதுன்னா இது மன்னிப்பு அல்ல. மன்னிப்புனால அதனுடைய அர்த்தமானது அதை மன்னித்து மறந்து விடுவது, அதை நினைக்கவே கூடாது. ராகாப் என்னும் வேசியினுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்தாரு. அவர் கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் விசுவாசியானாங்க, நீதி உள்ளவளானாங்க. எப்படி? ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டுனா அந்த மனுஷர்களை வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியினால் அல்லவோ. என்ன கிரியை? சிவப்பு நூல் கயிற்றை அந்த ஜன்னல்லேருந்து கட்டி இறக்கி விட்டு அவங்களை அனுப்பினார். எங்களை காப்பாற்றுங்க. தேவன் எங்களை காப்பாற்றுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் காண்பீங்க. ஒன்றுமே இல்லைங்களா? இப்போது அந்த விசுவாச கிரியை பாருங்கள், நீதி உள்ளவளாக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணு போகிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் முக்கியமான இடத்துல கூட நான் வர முடியாமல் போகிறோம். இருக்கிறத நம்ம கொடுப்போம். ஐயோ அப்படின்னா நான் என்ன செய்கிறது? தேவன் சொல்வார், தேவன் தந்துள்ள பலத்தின்படி நன்மை செய். அப்போது நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க உங்களிடத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பதிலாக பேதுரு சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருவேன். மோசேயின் இடத்துல கோல் இருந்தது தந்தார், சம்கார் தாற்றுக்கோள் இருந்தது தந்தார், ராகாப் என்னும் வேசி சிவப்பு நூல் கயிறு இருந்தது கொடுத்தார். 3 உதாரணம் தான் படித்தான். ஆனால் 3 உதாரணமே நமக்கு என்ன சொல்லுது? எதுவுமே என்னிடத்தில் இல்லைங்கிறதுக்கு பதிலாக இவங்க கொடுத்தது எல்லாமே சின்னதாக, ஆனால் பெற்ற ஆசீர்வாதங்கள் பெரியது. ஆசீர்வாதத்துக்காகல நீதியான நிலைக்கு நம்ம வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, தேவனுக்கு சுத்தமான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அவருக்குன்னு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இது போன்ற காரியங்களை கொடுக்க நம்ம இடத்துல இருக்கிறதை கண்டுபிடிப்போம். முதல்ல தேவனுக்கு சுத்தமாக அதை செய்வோம். உங்களுக்கு கவனம் நன்றி சொல்ல செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன்.